வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனலிருந்து பேசுகிறேன். இன்று பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு உண்டான நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த ராசி நட்சத்திரத்தில் என்னென்ன மிகப்பெரிய சிறப்பு உங்களுக்கு உண்டான பெரும் நல்லதை இப்போ சொல்கிறேன். இந்த மீன ராசி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உண்டான கோத்திரம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கோத்திரத்துக்கு உண்டான ரிஷி பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் மகாரிஷி தான் இந்த கோத்திரம் ஆகுது. இந்த கோத்திரம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி 3 நட்சத்திரம் இந்த மீன ராசிக்கு இது பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிருகம் பார்த்திங்கன்னா ஆண் சிங்கமாகும், வடக்கு திசை சேரும். இதுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரக்கு அதிபதி பார்த்தா குரு. இந்த அதிபதி கடவுள் பார்த்திங்கன்னா குபேரர். இவர் பார்த்திங்கன்னா மனுஷ கணம் ஆகும். பஞ்சபூதங்களை பார்த்திங்கன்னா ஆகாயம் ஆகும். மற்றும் இவங்களுக்கு தலை விருச்சம் பார்த்திங்கன்னா தேமா மரம் தான் இவங்களோட விருச்சம். இவங்க இந்த புரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு இவங்களோட தலம் விருச்சமான தேமா மரம் இருக்குது. அன்று சிவன் கோயில்லையோ முருகன் கோயிலையோ விநாயகர் கோயிலையோ ஆதிசக்தி கோயிலில் இந்த மரத்தை நடுவது மிக மிக சிறப்பு, மிகப்பெரிய நல்லது நன்மைகள் நடக்க தொடங்கும். இது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு கோத்திரம் பார்த்திங்கன்னா வசிஷ்டர் கோத்திரம் தான் ஆகும். இவங்களோட மரம் பார்த்திங்கன்னா வேப்ப மரம். இந்த நட்சத்திர அதி தேவதை பார்த்திங்கன்னா காமதேனு பசு. இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான். சனி பகவானுக்கு உண்டான நட்சத்திரம் தான் உத்திரட்டாதி. இவங்க வடக்கு திசை நோக்கி இருக்கும். இவங்களோட பஞ்சபூதங்களை ஆகாயத்தலம் ஆகும், மனுஷ கணம் ஆகும், தாமச குணம் இவங்களுக்கு இருக்குது. இவங்களோட சிறப்பு இன்னும் இப்போ சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மீன ராசி ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திர கோத்திரம் பார்த்திங்கன்னா வசிஷ்டர் ரிஷி கோத்திரம் தான் ஆகும். கணத்தில் தேவகணம் ஆகும், மிருகத்தில் பெண் யானை ஆகும். மரம் பார்த்திங்கன்னா இலுப்ப மரம் இவங்களுக்கு சொந்தமானது. இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி பார்த்திங்கன்னா புதன் பகவான். நட்சத்திர அதிபதி கடவுள் பார்த்திங்கன்னா பெருமாள். இந்த நட்சத்திரம் வடக்கு திசை நோக்கி இருக்கும். பஞ்சபூதங்களை இவரும் ஆகாயத்தை சேர்ந்தவர் தான். இந்த புரட்டாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆன்மீகவாதியாகவும் நல்ல அறிவுரை கூறக்கூடியவராகவும் நல்ல தெய்வ கடாச்ச சிந்தனை பெற்றவராகவும் மிகப்பெரிய தன லாப பஷ்யம் பெற்றவராக இவங்க ஜொலிப்பாங்க. இவங்க வாழ்நாளில் மிகப்பெரிய வசதி வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய நல்லவர்கள் இவரும் ஒன்று. டாப் 10ல் பார்த்தீங்கன்னா நல்லவர் வரிசையில் பார்த்தோன்னா இவரும் நல்ல நிலைக்கு வருவாங்க. ஏன்னா குரு பகவான் தான் இந்த நட்சத்திர அதிபதி. இவங்க எப்பயுமே நல்ல நியாயமான நேர்மையான இதில் தான் வெற்றி காண்பாங்க. பயங்கிறது இருக்காது. இவரை பார்த்தீங்கன்னா பயந்தாங்கோழி மாதிரி தெரிவாங்க. ஆனால் பயப்படக்கூடிய ஆள் இவர் இல்லை. நியாயமான விஷயத்தில் யாராக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெறுவாங்க. மிகப்பெரிய நல்ல நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. நல்ல அமைதியான குணம், நல்ல தெய்வ அம்சம் பொருந்தியவர்களாக இவங்க இருப்பாங்க. அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் இந்த நட்சத்திர அதிபதி. இவங்களோட தேவதை பார்த்திங்கன்னா கடவுள் பார்த்திங்கன்னா காமதேனு. இவங்க நல்லவருக்கு நல்லவங்க, கெட்டவனுக்கு கெட்டவங்க தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடியவர். யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்பாங்க. நியாயமான விஷயத்துக்கும் இவங்க துணிஞ்சு நிற்பாங்க. பயப்பட மாட்டாங்க. பயங்கிறது இல்லை. ஊருக்கு பார்த்திங்கன்னா பயந்து சாந்தமாக இருக்க
இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. மிகப்பெரிய தைரியசாலி, யாராக இருந்தாலும் எதிர்த்து நின்று தைரியமாக பேசுவாங்க. வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நல்லா வருவாங்க. உயர் பதவி பட்டம் இவருக்கு கிடைக்கும். இவங்களுக்கு எப்பயுமே தாராள குணம் இருக்கும், கருணை குணம் இருக்கும். மிகப்பெரிய உயர்ந்த நல்ல வாழ்க்கைக்கு வரக்கூடியவர், உழைப்புக்கு தயங்காதவர். நல்லது நன்மைகள் எப்பயும் இவருக்கு கிடைக்கும். அடுத்தது ரேவதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, இது புதனோட நட்சத்திரம். இதுக்கு அதிபதி பெருமாள். மிக சிறந்த புத்திசாலி. இவங்க தாசி பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு போகக்கூடிய ஆட்கள்லாம் இல்லை. எதாக இருந்தாலும் புத்தியில் தான் இவங்க மோதுவாங்க. மிகப்பெரிய அறிவாளி, நல்ல ஆன்மீகம் குணம் கொண்டவர் இவர்கள். இவர்கள் எப்பயுமே தெய்வ கடாட்சம் பெற்றவங்க. நல்ல தன லாப வசியம் வரும். இவங்க பலமே பார்த்தா புத்திசாலித்தனத்தில் எது இவங்க செஞ்சாலும் வெற்றி பெறலாம். வீரம் சண்டை சச்சரவு போனாங்கன்னா இவங்க தோல்வி தான் வரும். புத்திசாலித்தனத்தில் நீங்கள் எது மோதினாலும் நல்லா வெற்றி பெறலாம். நல்ல குணம் இருக்குது. இவங்க மிகப்பெரிய நல்ல நிலைக்கு வருவாங்க. இது எல்லாம் இந்த மீன ராசிக்கு ஒரு 25% தான் நான் சொல்லியிருக்கிறேன். மீதி 75% இன்னும் சொல்லலை. நீங்கள் மீதி 75% நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி, யோகம், அதிர்ஷ்டம், வாழ்க்கையில் தேவையான அனைத்தும் உங்கள் ஜாதக புக்கில் உங்களை பற்றி 100% இருக்குது. இந்த 75% நீங்கள் தெரிஞ்சுட்டு வாழ்க்கை முழுவதும் இதற்கு தகுந்த போல் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக மிக அற்புதமாக கொண்டு போகலாம். எந்த காலகட்டத்தில் நல்லது நம்ம செய்யணும் செய்யக்கூடாது, எது எப்போ செய்யணும் செய்யக்கூடாதுன்னு உங்களை பற்றி உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. மீதி 75% நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ராசி நட்சத்திரம் தெரியும், உங்கள் லக்னத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் லக்னத்தில் இருந்து வர கிரகம்தான் உங்கள் பிறந்த ஒரு வயது முதல் இறுதி வரை உங்களை பற்றி 100% உங்களை பற்றி சொல்லலாம். உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்கள் ஜாதகம் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய லாபம், வெற்றி எல்லாம் எப்போ கிடைக்கும், எப்போ செய்யலாம், அந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யுங்க. மிகப்பெரிய நன்மை வரும். வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனல் ஸ்ரீ சக்ரா பாலாஜ்.